தமிழ்நாட்டில் மனசாட்சிப்படிதான் ஆட்சி நடைபெறுகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை, ஆரணி ஆகிய மக்களவை தொகுதிகளின் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டுக்குளத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது இந்த மக்களவைத் தேர்தல் களம் இரண்டாவது சுதந்திர போர்க்களம். தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகார ஆட்சிக்கும் நடைபெறும் தேர்தல். மக்களின் வெறுப்பு ஆட்சியை அகற்றி நல்லாட்சி அமைய உள்ள தேர்தல் என பேசினார். தமிழ்நாட்டில் மனசாட்சிப்படிதான் ஆட்சி நடைபெறுகிறது. அதேபோன்று இந்தியாவிலும் இந்த தேர்தல் மூலம் சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும் என்றார். கூட்டத்தில் மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரத்தில் டி.ஆர். பாலுவை ஆதரித்து நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரதமரை விமர்சனம் செய்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவை ஆதரித்து கூட்டணி கட்சியான மதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசுகையில், நாட்டின் பிரதமர் மோடி எல்லை மீறியும் தன்னிலை மீறியும் தொடர்ந்து பேசி வருகின்றார். பிரதமராக இருப்பதற்கே தகுதியற்றவராக மோடி உள்ளார் என விமர்சனம் செய்துள்ளார். இந்த செய்தியை தெரிந்து கொண்டு உடனே நான் நம்முடைய நாட்டிலும் காலை உணவு இந்த சின்னஞ்சிறு வயதிலே உள்ளவர்களுக்கு தருகிறேன் என்று சொன்னபோது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த யோசனை உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறதே, எப்படி வந்தது என்று கேட்டபோது இந்தியாவினுடைய தென்முறையிலே ஒரு பாலிட்டிஷியன் இருக்கிறார். அவர்தான் இந்த திட்டத்தை அங்கே அமல்படுத்துகிறார். அருமையான திட்டம், அதை நான் செய்து காட்டுகிறேன் என்று. தாய்மார்களுக்கு பேருந்திலே கட்டணம் கிடையாது. மாதம் 1000 ரூபாய். மாணவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, விவசாயிகளுக்கு, அனைத்து தரப்பினர்களையும் பாதுகாக்கக்கூடியவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். பண நீக்க நடவடிக்கையில் பலரை பழிவாங்கும் நோக்கத்திலேயே சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் என சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஆவடி அண்ணா சிலை HPF சாலையில் நடைபெற்றது. இதில் சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாக்கு சேகரித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. வட மாநிலங்களிலேயும் பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், இந்தியா கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. வட மாநிலங்களிலிருந்து வருகிற செய்திகள் கூட வட மாநிலங்களிலேயும் இன்றைக்கு பாஜக அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாது, அங்கேயும் அவர்களுக்கு எதிர்ப்பாலை வீச ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் நாளுக்கு நாள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு பேட்டியளிக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற போதைப் பொருள் புழக்கத்தை பார்க்கிற போது எனக்கு கண்ணீர் வருகிறது என்று அவர் ஒரு நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்தியாவிலே பல மாநிலங்கள் போதையிலே மூழ்கி கிடக்கிறது என்று சொன்னால் அந்த போதைப் பொருட்களை அந்நிய நாட்டிலிருந்து கடத்தி வருகிற துறைமுகமாக அதானியினுடைய துறைமுகம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. குஜராத்தின் மூலமாகத்தான் இந்தியாவுக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பெறுமானம் உள்ள போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது. போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் குஜராத்திலே அதானி துறைமுகத்தை கைப்பற்றி போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் என்று பேசுவதற்கான தார்மீக உரிமை உங்களுக்கு இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் பெரும்பாலான இருக்கைகள் வெறிச்சோடியது. விருதுநகரில் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து திராவிட கழகத்தின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்திற்கு வந்த திராவிட கழக தலைவர் வீரமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் பேசுகையில், நானெல்லாம் ராசி பார்க்கக்கூடிய ஆள், ஆனால் திராவிட கழக தலைவர் ராசி பார்ப்பது கிடையாது. ஆசிரியர் வீரமணி விருதுநகர் வந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி என பேசினார். தொடர்ந்து திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசுகையில், பொதுமக்கள் யாரும் இல்லாமல் பெரும்பாலான இருக்கைகள் காலியாக காட்சியளித்தன. மேலும் பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொன்னேரி ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற இருவர் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி உயிரிழந்துள்ளனர். சேலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் சிலர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தச்சூரில் தங்கி புதிய கட்டிடத்தில் பெயிண்டிங் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் பெயிண்டிங் வேலை முடிந்ததை தொடர்ந்து 4 பேரும் சொந்த ஊருக்கு செல்வதற்காக பொன்னேரி ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளனர். பொன்னேரி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் செல்வதற்காக 3வது நடைமேடைக்கு செல்ல தண்டவாளத்தை கடந்துள்ளனர். அப்போது சென்னையில் இருந்து ஆந்திரா மார்க்கமாக சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று தொழிலாளர்கள் இருவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் ரயில் மோதி உயிரிழந்த பெயிண்டிங் தொழிலாளர்கள் சேகர் மற்றும் சுப்பிரமணி ஆகிய இருவரது சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.